Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளுடைய டெலிகிராம் சேனல். இன்னும் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக உங்களுக்கு Preis-Aktion தமிழ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டெலிகிராம் சேனல் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே இதில் இருக்காங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நம்ம லைவ் மார்க்கெட்டில் என்னோடய வியூஸை ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி லைவ் மார்க்கெட் வியூஸ் எப்பப்போ எனக்கு நேரம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். சம்டைம் நிஃப்டி, சம்டைம் பேங்க் நிஃப்டி, சம்டைம்ஸ் க்ரூட் ஆயில் அது மாதிரி ஒரு Preis-Aktion எந்த மாதிரி மூவ் ஆகுது, நம்ம எங்கே என்ட்ரி எடுக்கலாம், எங்கே எக்ஸிட் எடுக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போது நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி இதனுடைய அப்டேட்ஸை நம்ம பார்க்கலாம். அதாவது நெக்ஸ்ட் மூமெண்டம் எந்த பக்கம் மூமெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இதில் நம்ம என்ன மாதிரி ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாப் லாஸஸ் தயவு செஞ்சு போடுங்க. ஸ்டாப் லாஸஸ் இல்லாமல் ட்ரேட் எடுக்காதீங்க. ஸ்டாப் லாஸஸ் எப்படி போடலாம், எங்கே போடலாம் அப்படின்றது ஸ்டாப் லாஸ் மேலே கவனம் செலுத்துங்க. உங்களுடைய செட்டப் எப்படி இருக்குன்னா, உங்களுடைய எஸ்எல் ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஸ்டாப் லாஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும். உங்கள் ரிஸ்க், அதாவது நீங்கள் உங்கள் கேபிட்டலில் 1% மேலே நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன் அப்படின்றது சபதம் எடுங்க. நீங்கள் என்னென்னா பிளான் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றது மேலே ஃபோக்கஸ் பண்ணிங்களே தவிர எவ்வளோ நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்றது மேலே ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். இன்றைக்கி கூட லைவ் மார்க்கெட்டில் நம்ம அந்த பேங்க் நிஃப்டியில் பார்த்தோம் இல்லைங்களா, சேம் சுச்சுவேஷன் தான். ₹1 நம்ம ரிஸ்க் எடுக்கணும்னா ₹3 ப்ராஃபிட் கிடைக்கணும். ₹2 அட்லீஸ்ட் ₹2 மேலே ப்ராஃபிட் கிடைக்கணும். ₹1 ரிஸ்க் எடுக்கிறேன், ₹1 ப்ராஃபிட் அப்படின்னா அந்த ட்ரேடிங்கே பண்ண தேவையில்லை நீங்கள். ரைட், சரி, ஓகே சார். இப்போது நிஃப்டி 50ல் என்ன சார் நெக்ஸ்ட் மூமெண்டம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல ப்ரைஸு இந்த 23,350க்கு சஸ்டண்ட் இங்கேயே மார்க்கெட் சஸ்டண்ட் நின்றுச்சு அப்படின்னா இங்கேருந்து அகைன் ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். ஓகே, ஸோ 23,450லேருந்து 23,500 வரலாம் உங்களுடைய நெக்ஸ்ட் லெவலில் நீங்கள் பார்க்கலாம். அதாவது இந்த ரேஞ்சுக்குள்ளே ப்ரைஸ் இங்கே சஸ்டண்ட் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா அந்த லோவை நீங்கள் ஸ்டாப் லாஸாக போட்டுட்டு திரும்ப ஒரு அப்சைடுக்கான ஒரு பிளானை நீங்கள் பண்ணலாம். ஓகே, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், மார்க்கெட்டு ஃபால் ஆனது. ஸோ இந்த ஃபால் ஆனது பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா தாண்டி ப்ரைஸ் இங்கே சஸ்டண்ட் ஆகி நிற்குது. ஸோ அகைன் இந்த 23,400 ஃபஸ்ட் லெவலாகவும் 23,450 அப்படின்ற லெவல் செகண்ட் லெவலாகவும் நெக்ஸ்ட் மூமெண்டம் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இங்கேருந்து ஒரு 60-70 பாயிண்ட் இன்னொரு 2 மூமெண்டம் மேலே கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது நிஃப்டி 50ல். ஓகே, சரி, இப்போ நீங்கள் கேட்கலாம் சார், அப்போ டவுன் சைடுக்கான எதுவும் பிளான் பண்ணக்கூடாதா அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வேளை மார்க்கெட் திரும்ப ஒரு கேப் டவுன் நான் ஓப்பன் ஆகுது, ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ இந்த இடம் சப்போர்ட் ஏரியாஸ் எல்லாம். ஓகே, அப்போ என்ன ஆகுனா இந்த இடத்துல ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆச்சுன்னா திரும்ப ஒரு லைட்டாக அப்மூவ் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 2 ஆங்கிள்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் சைடுக்கான பிளான் தான் இருக்குது. ப்ரைஸ் இங்கே சஸ்டன் ஆகினாலும் பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் தான். இங்கே லோ ஃபார்மேஷன் ஆகிட்டு இந்த இடத்துல வந்தாலும் இங்கேருந்து இந்த கேப் டவுன் ஓப்பன் ஆகிட்டு இங்கேருந்து ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆச்சுன்னா ஒரு அப்சைடுக்கான ஒரு மூமெண்டம் பார்க்கலாம். ஓகே, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வெரி க்ரூஷியல், பெரிய டைம் ஃப்ரேமில் ஒரு சப்போர்ட் ஏரியா ஃப்ரெண்ட்ஸ். இதில் 23,200 லெவல் அப்படின்றது ஒரு சப்போர்ட் ஏரியாவாக நமக்கு என்னுடைய பார்வையில் படுது. நீங்கள் பெரிய டைம் ஃப்ரேம் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் ஆக்சுவலாக இங்கே ட்ரா பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேமில் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ 1 hour டைம் ஃப்ரேம்லையும் பார்த்தீங்கன்னா நல்லா ரிகவர் ஆகிட்டு மார்க்கெட் சஸ்டண்ட் ஆகி நிற்கிற மாதிரி. ஸோ பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம் நாளைக்கு நிஃப்டி 50ல், அதாவது அப் சைடுக்கான மூமெண்டம். ஓகே, ஸோ ஒரு வேளை கரெக்ஷன் ஆச்சுன்னா கூட வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் அங்கேருந்து ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆச்சுன்னா நல்ல ஒரு மூமெண்டம் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டியில் பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியில் என்ன மாதிரி ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது 1 hour டைம் ஃப்ரேமில் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ணது என்ன, ப்ரீவியஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாகவும் ஒரு ஏரியா க்ரியேட் ஆகும். ஸோ அதனால் அந்த இடத்துல டார்கெட் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். இன்னொரு 40 பாயிண்ட் 50 பாயிண்ட் மேலே மூவ் ஆகிடுச்சா நம்மளுடைய டார்கெட் ரீச் ஆகிருக்கும். ஆனால் எக்ஸாக்ட்லி அந்த பாயிண்ட்லேயே ரிட்டர்ன் ஆகிடுச்சு மார்க்கெட்டு. இட்ஸ் ஓகே. இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன மாதிரி ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதெல்லாம் சப்போர்ட் இதுவும் சப்போர்ட் தான். ஸோ இதில் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிட்டுருக்கு மார்க்கெட், ரைட்டுங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன மாதிரி பிளான் பண்ணலாம், ப்ரைஸ் இங்கே சஸ்டன் ஆகி நின்றுச்சு அப்படின்னா அகைன் ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ 50,000 டச் பண்ணுறதுக்கான சான்சஸ் வெரி வெரி ஹை. பேங்க் நிஃப்டி 50,000 டச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் மிக அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இதில் வேறு ஆங்கிளில் ப்ரைஸ் அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது கீழே பாட்டம்லேருந்து நம்ம ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணோம் அப்படின்னா இந்த ஏரியா ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக
கன்சிடர் பண்ணலாம். அப்போது நமக்கு மார்க்கெட்டு சப்போர்ட் அப்போ மூணாவது என்ன ஆகும், லிட்டில் பிட் கரெக்ஷன் ஆகிட்டு இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே அகைன் வந்து ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் தான் நான் பார்ப்பேன். அப்போ என்ன ஆகுனா இங்கேருந்து இந்த ஏரியா ஃபுல்லாக நீங்கள் பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்த்து ஒரு அப் மூவ்க்கான சான்சஸ் நீங்கள் தேடலாம். சார் இந்த இதில் லோயில் ஃபார்மேஷன் ஆச்சுன்னா வந்து சப்போர்ட் எடுக்கலையா சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுக்க இந்த அதாவது இங்கே ஒரு டபுள் டாப் மாதிரினா உங்களுக்கு பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ இந்த புல் பேக்கில் வந்து நீங்கள் எக்ஸாக்ட்லி வந்து இந்த சப்போர்ட் லெவலில் வரும் அப்படின்றத வந்து கொஞ்சம் டவுன் தான். மேபி உங்களுக்கு ப்ரைஸ் இங்கே கூட ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே மூவ் ஆகிடலாம். ஏன்னா இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் ஏரியா இருக்கிறதுனால பிரேக் டவுன் ஆகிட்டு லைட்டாக கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிட்டு மேலே ஒரு அப் மூவ்க்கான வாய்ப்புகள் தான் ஸ்டில் எனக்கு பேங்க் நிஃப்டியும் ஒரு என்னோடய வியூவில் தெரியுது. ஸோ அதில் பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் நான் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ண பெட்டராக இருக்கும். பட்சத்தில் இங்கே ஒரு வேளை பிரேக் டவுன் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆகிட்டு அகெயின் வந்துச்சு அப்படின்னா ஓகே, இந்த இடத்துல வந்து நீங்கள் ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணலாம். ஆனால் இங்கே நான் ஷார்ட் சைட் பண்ணுறது வெரி வெரி டேஞ்சர். ஏன்னா எப்போனாலும் ஒரு அப் மூவ்க்கான வாய்ப்புகள் தான் இந்த இடத்துல நிஃப்டி பேங்க்கில் என்னுடைய வியூவில் வருது. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதும் மறக்காமல் உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு நான் எதிர்பார்க்குறது மினிமம் வந்து 100 லைக்ஸ் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ பார்க்கலாம் எத்தனை லைக்ஸ் வருதுன்னு. 100 லைக்ஸ். ஓகே, சரி. நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ்லையும் பார்த்துடலாம். சென்செக்ஸில் என்ன மாதிரி ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போது மார்க்கெட் வந்து ஓகே இங்கே பாருங்கள், இது வந்து சப்போர்ட் ஏரியாவும் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அப்படி பார்த்திங்க அப்படின்னா இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் அந்த ஏரியாவிலும் ஆல்மோஸ்ட் ஃபைட்டிங் நடந்துச்சு. ஸோ இதில் மேலே க்ளோஸ் ஆகிட்டு ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போ என்ன ப்ரைஸு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு மேலே க்ளோஸ் ஆக சொல்ல ஒரு அகைன் அப் சைடுக்கான மூமெண்டம் பார்க்கலாம். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் கனெக்ட் ஆகிட்டு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய 78,000 கிட்ட ரேஞ்சில் வரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சப்போர்ட் ஏரியா ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ ப்ரைஸு இந்த 78,000 கிட்ட ப்ரைஸ் வரதுக்கான சான்சஸ் வெரி வெரி ஹை இன் சென்செக்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சிம்பிளாக நம்ம இந்த 3 விஷயத்தை பார்த்தோம். இதுக்கு உங்களுடைய ஆதரவை நீங்கள் கமெண்ட்ஸ் மூலியமாக லைக்ஸ் மூலியமாக தெரிவிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் அந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் இந்த எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோ எப்படி உங்களுக்கு புரிஞ்சிருக்குது அப்படின்னு தான் நீங்கள் தெரிவிக்கலாம். ஓகே, அதே மாதிரி எந்தெந்த மாதிரி கண்டென்ட்டில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நீங்கள் உங்கள் கமெண்ட்லேயும் தெரிவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.